ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நிஃப்டி வந்து நல்லாவே லாங் சைடு நிறைய என்ட்ரி கொடுத்துச்சு. ஆன் டெய்லி பேசிஸில் டெலிகிராம் சேனலில் நான் தெளிவாக எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிருந்தேன் டைம் டு டைம். ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அன்னைக்கு வந்து எக்ஸாக்ட்லி என்னோட ட்ரேட் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறதையுமே லைவாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிகப்படியான பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்லாவே ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நீங்கள் இதை பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு இல்லை, இதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மேபி நீங்கள் வந்து லிட்டில் கன்ஃபியூஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து தெளிவாக அதில் அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி பாருங்கள், தேர்ஸ்டே வந்து தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 12 o'clock அப்புறம் தெளிவாக நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இஃப் பேங்க் நிஃப்டி இன்க்ளூடட் இன் வீக்லி எக்ஸ்பைரி டுடே யூ குட் சி a 1000 points ரேலின்னு சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கே தெரியும், பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதிகப்படியான பார்ட்டிசிபென்ட்ஸ் அங்கே கிடையாது, அதுலேருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வர வர ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளோட பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து வீக்லி அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தெளிவாக வந்து நான் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன் டைம் டு டைம். அண்ட் எகெயின் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நல்லாவே போச்சு. ஸோ அதையுமே நான் வந்து 12 o'clock அப்டேட் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது, பாசிபிள் அதிகம்னு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே நல்ல மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. அண்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே தெளிவாக அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து தான் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே ஒன் வே ஃபால் கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லெவல் வர போகலாங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த லெவலை வந்து ஹோல்டு பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சோலேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது அதிகப்படியான மூவ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவலை வந்து நிஃப்டி நல்லாவே ஹோல்டு பண்ணிடுச்சு அண்ட் இதையுமே கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ கிளியர் பண்ணோன்னே பாருங்கள், சிங்கிள் ஹேண்டடாக கிட்டத்தட்ட 300 points ரேலி கொடுத்துச்சு ஒன் சைடில் அண்ட் எக்ஸ்பைரி டேல. ஸோ கிளியராக இந்த லெவலில் போய் டச் பண்ணிடுச்சு. எக்ஸாக்ட்லி 24,200 வந்து நம்மளோட ஐடியல் டார்கெட்டாக இருக்கும்னு அதையுமே நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னோட ட்ரேட் லாக் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதாவது 2nd January நான் தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்கள். எக்ஸ்பைரி அன்னைக்கு 24,200 ஐடியல் டார்கெட் ஃபார் மீ. அதாவது நானும் லாங் சைட் எடுத்திருந்தேன், அது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் சேனலில். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா 24,200ல் என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். எப்போ சொல்லியிருக்கேன் பாருங்கள், 12 சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கே 24,226 போச்சுன்னு நினைக்கிறேன் ஹை, நிஃப்டியோட ஹை. ஸோ அந்த டார்கெட்டுமே அச்சீவ் ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் தான் அனலைஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எதையுமே நான் ஹிடன் பண்ணல, எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் என்ன ட்ரேட் பண்ணணும் அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸாக்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த லெவல் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து தான் ப்ரைஸ் வந்து, அதாவது இந்த லெவல்லேருந்து ஒரு ரிவர்சல் ஆச்சு மேலே, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டிக்ளைன் கொடுத்துட்டு எகெயின் மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துல பாசிபிள் சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த லெவலை வந்து நிஃப்டி கிளியர் பண்ணும். இதை கிளியர் பண்ணால் தான் இந்த லெவல் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 24,000 லெவலுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த லெவலில் இருந்து எகெயின் நிஃப்டி வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகி பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகுது பாசிபிள் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எந்த ஒரு காலமே இப்போ கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எந்த மாதிரி இந்த இடத்துல பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து நமக்கு கிளியரான லாங் ட்ரேடும் கிடையாது, அதே மாதிரி ஷார்ட் ட்ரேடும் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி வந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களோட சப்போர்ட் லெவலில் வந்து 23,600, 800 ஜோன்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,000 லெவலுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கீ லெவல். ஓகே. ஸோ இதுலேருந்து பிரைஸ் ஒன்று மேலே போகலாம், இல்லை அங்கேருந்து ரிவர்சலும் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டி எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ அது எல்லாத்தையுமே டெலிகிராம் சேனல் நான் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வால்யூம் இல்லாதனால தான் பிரைஸ் வந்து ரொம்பவே புவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல், அதாவது 5200 அண்ட் 5500ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். அதே மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே கன்சோலிடேட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். எகெயின் நிஃப்டியில் வந்து நமக்கு பாசிட்டிவாக ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது லாங் சைட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் HDFC பேங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதுதான் அதிகப்படியான வெயிட்டேஜ் இருக்குது, இதுதான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும் நிஃப்டி பேங்கோட மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ HDFC பேங்குமே தெளிவாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிலையன்ஸை பற்றியுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில். அதுவுமே வந்து லாங் சைடுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. என்னதான் நிஃப்டி வந்து செல் ஆஃப் ஆனாலும் பேங்க் நிஃப்டியும் நல்லா செல் ஆஃப் ஆனாலும், அதாவது ஆஃப்டர் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் வந்து நல்லா செல் ஆஃப் ஆகலை. அது வந்து அந்த டிமாண்ட் வந்து ஹோல்டு பண்ணி தான் இருக்குது. ஸோ எகெயின் நீங்கள் வந்து ரிலையன்ஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 பாயிண்ட் வந்து நிஃப்டி மேலே போகுது பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுது, எப்படி வந்து நமக்கு ட்ரேட் வந்து கொடுக்குது அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.